இப்ப நம்ம வாங்கிட்டு வந்திருக்க ரிசான். இப்ப நம்ம இதுல வந்து பகுதியை அடிச்சுட்டு பகுதியில வந்து உங்களுக்கு அடிக்காம இந்த பக்கம் தண்ணி ஊற்றி காட்டுவோம், இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் ஊற்றி காட்டுவோம். எதுல தண்ணி இழுக்குன்றது உங்களுக்கு தெளிவா வந்து இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த செங்கலை நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதை சாம்பிள் காட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம வந்து இதுவரைக்கும் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். சில காரணத்தினால நம்மளால் வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால நம்ம வீடியோ போட முடியல. அதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செங்கலை நம்ம முழு செங்கலை எடுத்துருக்குறோம். அதில் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து பகுதிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பகுதியை வந்து அப்படியே விட்டுருக்கோம். இது எதுக்கு வந்து விட்டுருக்கோம்னு இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ நம்ம மெட்டீரியல் அடித்ததுக்கு மேலே வந்து நான் தண்ணியை ஊற்றி காட்டுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செங்கல் ஒரு பக்கம் அடிக்காதில் நான் தண்ணியை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தண்ணி எப்படி வந்து உள்ளே இழுக்கும்னு பாருங்கள். அதனால தான் வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து செங்கலில் நம்ம காட்டியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். இது வந்து புது வீட்டில் நீங்கள் பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பிர்லா வெயிட் அடிக்க தேவையில்ல. டேரெக்டாக வந்து நம்ம சிமெண்ட் பூச்சில் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பட்டி வைக்கும் போது அந்த ஈரத்தன்மை இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு இருந்தாலும் ஈரத்தை வந்து லாக் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தளத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெடிப்பு இருக்குது. இப்போ நம்ம பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் நம்ம பண்ணுறோம். அதனால் வந்து நிறையா வந்து கீழே ஒயிட் வாஷ் இந்த சிமெண்ட்லாம் இருக்கும். அதை வந்து நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இங்கே பார்க்கலாம் எவ்வளோ கிராக் இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து நம்ம வந்து நல்லா வந்து டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். டஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து உரியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நல்லா சுத்தமாக வந்து நம்ம ரப்பத்தோட வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி வந்து டஸ்ட் இருக்கிறது நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து பெரிய பிரச்சனையாகும். அதனால் வந்து மெயினாக வந்து இந்த டஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து லப்பத்தோட போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய முள்ளு ப்ரஷ், அதாவது வயர் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். நம்ம சுரண்டதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து அந்த முள்ளு ப்ரஷ்ஷை போடணும். போட்டு நல்லா வந்து இந்த டஸ்ட்டை ஃபுல்லாக நல்லா ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது சின்ன சின்ன அந்த சிமெண்ட் இருந்தாலும் அது வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து இந்த டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அள்ளிடணும். இப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணி அள்ளிட்டு இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஊற்றி நல்லா கழுவிடணும். அப்போ வந்து சுத்தமாக வந்து உங்களுக்கு டஸ்ட்டே இல்லாமல் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய விட்டுறணும். நல்லா காய விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த மெட்டீரியல் அடிக்கணும். இதை பூரா ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் பேக்கேஜுக்கு 4 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஏரியா கவரேஜ் கிடைக்கிது. இது நம்ம ஒரு கோட்டும் 2 கோட்டும் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு கோட்டு போதுன்னா ஒரு கோட்லேயே லாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈரம் லாக் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2295 ரூபா வந்து 4 லிட்டர் பேக்கேஜ் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4 வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு, செகண்ட் கோட்டுக்கு தேவைன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே நம்ம விட்டுறலாம். அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம கழுவி விட்ட இடத்துல வந்து அந்த ஈரம் இல்லாமல் இருக்கணும், காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் மெயினாக வந்து இதை அடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1, அதாவது 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி கலந்துக்கலாம், 4க்கு 4 லிட்டர் தண்ணி கலந்துக்கலாம் நண்பர்களே. இது கிண்டும் போது பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. மெட்டீரியல் வந்து பாருங்கள், நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்கலாம். நான் இப்போ வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி கிண்டிட்டு நம்ம எடுத்து காட்டும் போது அது வந்து மெட்டீரியல் எவ்வளோ வந்து கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ கெட்டியாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு
நம்ம மதில் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து அடைஞ்சு கொடுக்காது. அதனால தான் வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4 வந்து நம்மளுக்கு தண்ணி மிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் 4 லிட்டரை வந்து நம்ம மிஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 4 லிட்டர் தண்ணி வந்து மிஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4. லிட்டருக்கு 4 லிட்டர் தண்ணி வந்து நம்ம மிஸ் பண்ணணும். அப்போ தான் எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பிடிப்பு இருந்தாலும் சின்ன சின்ன வெடிப்புகளை வந்து லாக் பண்ணிடும். அதே மாதிரி ஈரத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். மெயினாக வந்து இது ஈரத்துக்காண்டி அடிக்கிறது. நம்ம வந்து வெறும் செங்கல்ல முதல்ல காமிச்சிருந்தோம். இப்போ வந்து இதில் நிஜான் அடிச்சிருக்கிறோம். இந்த பக்கம் நிஜான் அடிக்காமல் இருக்கிறோம். இதில் வந்து இப்போ இதுலேயும் தண்ணி ஊற்றி காட்டுறேன், இதுலேயும் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து தண்ணி உள்ளே இழுக்கும், இதில் இழுக்காது. அதை வந்து உங்களுக்கு இப்போ வந்து நேச்சுரலாக வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இதில் பாருங்க தண்ணி நிற்கல பாருங்க, அப்படியே ஓடுது பாருங்க. அதாவது தாமரை இலை போல் வந்து தண்ணி நிற்காது. இப்போ இதே வந்து பாருங்க செங்கலை ஊற்றி காட்டுறேன் பாருங்க, உள்ளே எப்படி வாங்குது பாருங்க. இப்போ நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியை பூரா இப்போ பக்கத்துலேயே ஊற்றிருப்பாங்க. இதில் மேலே நிற்கிது, இதில் வந்து உள்ளே இழுத்துக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம பில்டிங்கில் அடிக்கும் போது எப்படி வந்து அந்த ஈரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்துக்கோங்க நண்பர்களே. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி தாமரை இலை போல் வந்து தண்ணி வந்து மேலே ஊற்றணுன்னு தெரிக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த செங்கல்ல ஊற்றி காட்டுறோம் எப்படி உள்ளே இழுக்குன்னு பாருங்கள். இதை ஏன் மெயினாக காட்டுறோம்னா நம்ம பில்டிங்கில் இதை அடித்ததுக்கப்புறம் தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே இறங்காது. அதனால தான் மெயினாக வந்து இந்த செங்கல்ல 2 பக்கமும் உங்களுக்கு தண்ணியை ஊற்றி காட்டுறேன். இப்போ நம்ம அடித்ததில் தண்ணி அப்படியே மேலே நிற்கிது பாருங்க, உள்ளே இழுக்காமல். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுனதை அப்படியே உள்ளே வாங்குது பாருங்கள். அப்போ வந்து பில்டிங் எவ்வளோ சேஃப்டியாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு எப்பயுமே வந்து பில்டிங்கில் தண்ணி உள்ளே இறங்காது. அதனால் மெயினாக வந்து இதை உங்களுக்கு செங்கல்ல நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இது எப்படி பயன்படுத்த போகிறோன்னு வந்து நம்ம காட்ட போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செங்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணா பூசிக்கலாம். அதுக்கு மேலே இல்லைன்னா ஈரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து அடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து பிரேமர் அடிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோட்டு வந்து கலர் பண்ணலாம், செகண்ட் கோட்டும் கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டம் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் உள்ளே அடிச்சுக்கலாம் ஈரம் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தளத்துலையும் நீங்கள் ஈரம் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈரத்துலேருந்து சேஃப்டி. அதே மாதிரி நம்ம இதை வந்து மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இருந்துச்சுன்னா இதை வந்து கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் வந்து மெயினாக வந்து நம்ம ஈரம் இருக்கும்போது அடிச்சிட வேணாம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தளத்தில் அடிக்கிறோம். இதில் வந்து சின்ன சின்ன கிராக் இருக்கும். அந்த கிராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4க்கு 4 தண்ணி மிஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த வெடிப்பு ஃபுல்லாக வந்து உள்ளே இறங்கின்றோம். அப்போ நம்ம மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உள்ளே இறங்காது நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தளத்துக்கு அடிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடு நீங்கள் கட்டி செங்கல்ல இருக்கும்போது செங்கல் வந்து நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டுக்கு வந்து பூசி முடிச்சுட்டு பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிர்லா வீட்டு அடிக்காமல் இதை அடிச்சுட்டு அப்படியே பட்டி வச்சுக்கலாம். மொத்த ஈரம் நாம் வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம அடித்து ஒரு கோட்டு அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து நல்லா வந்து சுரண்டி காட்டுறோம் பாருங்கள், நல்லா கிரிப்பாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமத்.